ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னவே எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம். அதனால் போயின்னு இருக்கோம். எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நாளைக்கு வருவாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கே போயின்னு இருக்கோம். நாளைக்கு நலுங்கு வைக்கணும்ல, அதனால் நான் அக்கா பசங்க எல்லோரும் இன்றைக்கே போயின்னு இருக்கோம். குட்டி பாய். அவங்கெல்லாம் ஃபோன் பார்த்துன்னு வராங்க, அவங்க 2 பேரும். எங்கள் பையன் எப்பவுமே ஃபோன் பார்க்க மாட்டார். இவர் தலைவர் திருப்பி வந்து இறங்கிட்டோம். என்னடா சாப்பிட்ற டோப்பா தலையா? நீ சஞ்சு நீக்கா? அப்படி எனக்கு மட்டும்தான் இட்லி. சரண் திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அவங்க பாரு நின்றுக்கிறாங்க. நான் தண்ணி வாங்கினத்துக்கு போயிருக்கேன். பஸ்ஸு யாருன்னா இப்போ ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். வெங்காயம் சாம்பார் இருக்குடா. சாம்பார் இருக்கா? சரி. நேற்று கோயிங்கெல்லாம் கீது ஆயாங்க வளர்க்குறாங்க. உள்ள பெருமை தான் கொஞ்சம் பேரு. என்னடா எல்லாம் கல்யாணம் பிஸியா இருக்கிறோம். கேஸ் கூட தீர்ந்துச்சு. அடுப்புல சேர்ந்தாங்க. கேஸ் ஆயிடுச்சாக்கா? அக்கா வந்து உக்காந்து இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பொண்ணு. இப்போ வந்து சரி அந்த அடுப்பு பத்தலை, ஒன்று அடுப்பில் சாம்பாரானா செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்று அடுப்பு வச்சுருக்காங்க. நம்பலாமா? நம்பலாம். சித்தி வேலை இருக்கிற போல. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடும்பத்தை நீ அவங்க லட்சுமி ஆளு கொடுத்தாங்களாமாக்கா. இன்னைக்கு என்ன சாப்பாடு மலர் அக்கா வெந்துச்சுக்கா. அக்கா வந்து சாமான் கைன்னு இருக்காங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுன்னு இருக்கேன். அக்கா வந்து சாப்பாடு வடிக்க போறாங்க. இப்போ பெரிய அக்கா இந்த அடுப்பு குழம்பு செய்யறதுட சாம்பார் வெத்தி பட்டி கேட்டேன் தரல. அதனால அங்கே இருக்கிற ஒரு வெறு தீங்கன்னு வந்தேன். வெறுக்கல் தீங்கா? என்னது என்னது அக்கா உப்பெல்லாம் போட்டுக்கிறேம்மா. கொஞ்சம் நெருப்பு ஏத்துக்கிறேன். நெருப்பெல்லாம் எடுத்துக்கணும். எங்கது பத்த என்ன பண்ற? கேஸ் வைக்கிற வேலைக்கு எங்கேருந்து நம்ம கேஸ் செய்ய முடியுமா? எல்லாம் அடுப்புல தான் செய்யணும். ஆமாக்கா அடுப்புல செஞ்சா சரி நைரக்கா. அந்த காலத்துல அடுப்புல தானே செஞ்சாங்க. சஞ்சு புகையதானா? புகையாது இருவாரு. நம்ம அம்மா வந்து சாமான் கேட்டிருக்காங்க. எங்க அக்கா பாருங்க. அதான் இந்த காலத்து ஊதாங்க.
அந்த காலத்துல அப்படின்னு விசிறாங்க. ஏமா கழுவுங்கிற சாம்பார் தாளிக்கலாம்மா. கல்யாணத்தில் எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம், நலுங்கு வைக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் கல்யாண பொண்ணே வந்து சாம்பார் செஞ்சுன்னு இருக்குது. நலுங்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு ஒருத்தர நலுங்கு வச்சுன்னே இருந்தாங்க. அவங்க சித்தி வந்து இப்போ நலுங்கு வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறமா 5 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நலுங்கு வைக்கணும்னு வச்சுன்னு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தராக எல்லாரும் வந்துட்டாங்க, ஊர் ஜனம்லாம். அப்புறம் நலுங்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க, அதனால் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் நலுங்கு வச்சுட்டுமே ஒரு டப்பாவில் ஒரு வெத்தலை பாக்கு எதனா ஸ்வீட் வச்சு கொடுக்கணும், வச்சு கொடுத்துன்னு இருக்காங்க சுபத்ராக்கா. ஒவ்வொருத்தர நலுங்கு வச்சுன்னு இருக்காங்க. பாவம் சுபத்ராக்கா பார்த்து நின்று இருக்குது, எனக்கு யாரும் வயிறுலையே நலுங்கு வைக்க அப்படின்னு. இவ்வளவு நேரம் பார்த்து இப்பதான் வைக்க தண்ணியா ஊத்திட்டு பாரு, மூஞ்சி மேல குத்துற மாதிரி போறியா. அக்கா நல்லபடியா நலுங்கு வச்சு முடிச்சுட்டாங்க. நான் வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நலுங்கு. நலுங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறமா ஏன்னு வந்தது, என்ன சித்தின்னு இது போல் பண்ணி வச்சுருக்காங்களே கேட்டது. ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் மீனாக்கா சுபத்ராக்கா எல்லோரும் சேர்ந்து நலுங்கு வைக்க போகிறோம் எங்கள் பொண்ணுக்கு. அதனால தான் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து புடவை கட்டுறதுக்கு போயிருக்காங்க. அந்நேரத்தில் நம்ம இதெல்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே வச்சுட்டோன்னா நலுங்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக சரி போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போய் வெளியே வைக்கணும். வெளியே வச்சுருவேன் என்ன. நேற்றே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. இப்போதான் வந்தாங்க. இப்போ நாங்கள் நலுங்கு வைக்க போகிறோம். 3 வாட்டி சுற்றிட்டு தான் உட்கார வாங்கலாம். எங்கள் பொண்ணுக்கே இடம் சரியாக போயிடுது, ஆனால் பொண்ணு கூட சுற்றுற மாமிக்கு இடம் சரியும் போல. எல்லாரும் வந்துட்டாங்க நலுங்கு வைக்க. இப்போ வந்து பெரிய மாமாவும் அக்காவும் தான் நலுங்கு வைக்கணும். அதனால பெரிய மாமா பெரிய அக்கா வந்து நலுங்கு வச்சு நடக்காங்க. இப்போ சின்ன அக்காவும் மாமாவும் நலுங்கு வச்சு நடக்காங்க. இது எங்கள் 2வது மாமா, அவர் வச்சுருக்கிறாரு நலுங்கு. அவருக்கு சப்போர்ட்டை வந்து சின்ன மாமா போயிருக்காங்க. இப்போ நாங்கள் வைக்கிறோம்.
நாங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அண்ணி வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அண்ணி பார்த்தா எங்கள் பொண்ணுக்கு சந்தனம் வைக்கணும் போகணும் தெரியல. எங்கள் அண்ணி எங்கள் அண்ணா தான் சந்தனத்தை பூச்சின்னு இருக்காங்க. எல்லாரும் பூச்சிட்டாங்க. அங்கே எங்கள் அண்ணாக்கு கண்ணு கூட தெரியல, அப்படி பூச்சிட்டாங்க அண்ணத்தை. 2 பேருமே சந்தனமே இல்லாத அவங்க மூஞ்சிலேருந்து எடுத்து அதில் தண்ணி போட்டு இப்போ எடுத்து சந்தனம் வைக்கிறாங்க பாப்பாவுக்கு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.